ஷலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஆடியோ பாட்காஸ்ட் 5. ஸோ ஐ வுட் like to start this audio podcast with the quote. So God recently given me this quote. So it's about sin has no power to disqualify you from the presence of God. Amen. ஸோ தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை தகுதியற்றவராக்கும் அதிகாரம் பாவத்திற்கு இல்லை. இந்த கோட்டை நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மீன். ஸோ இந்த காரியத்தை நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உங்களை தெளிவுபடுத்தணும்னு நான் விருப்பப்படுகிறேன். சரிங்களா? தேவனுடைய பிரசனத்திலிருந்து, அதாவது சிலுவைக்கு பிற்பாடு தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை தகுதியற்றவராக மாற்றுவதற்கு எந்த ஒரு காரியமுமே கிடையாது. ஸோ உங்களை எதுவுமே தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் நிற்க முடியாதபடிக்கு உங்களை தகுதியற்றவராக மாற்றவே முடியாது. எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு காரியமுமே சிலுவைக்கு பிற்பாடு உங்களை தகுதியற்றவராக மாற்ற முடியாது. இதை தான் பவுல் 1 கொரிந்தியர் 15:55-56 சொல்லியிருக்காங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்ப சிலுவையில ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய எல்லா விதமான வல்லமையையும் அழித்து போட்டார். அதனுடைய வல்லமை எல்லாமே செயலிழந்து போகும்படியாக செய்தார். ஸோ பாவத்தினுடைய வல்லமை செயலிழக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதாவது ஏதேன் தோட்டத்திலேயே இந்த குறியதான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த வாக்குறுதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிலுவை வரைக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலியமாக அது ஜனங்களுக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டே வந்தது. ஸோ அப்போ அதுல ஏசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இதைய வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர் சொன்னாரு, ஏசியா 25:8 நம்ம அதை பார்த்தோம்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார். ஆமீன். ஸோ அப்போ ஏதேன் தோட்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்ன செய்து ஏசியா மூலமாக மறுபடியும் நினைவூட்டப்படுது. அது சிலுவையில நிறைவேற்றப்படுகிறது. ஸோ அப்போ அந்த சிலுவையில நிறைவேற்றப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முழுமையான நிறைவு நடக்க போகிற காலம் தான் கடைசி காலம். ஆமீன். ஸோ எண்ட் டைம் இஸ் த manifestation of all the promises of God. அப்போ எல்லா வாக்குத்தத்தத்தினுடைய முழுமையான ஃபுல்னஸ், அது எல்லாத்தினுடைய முழுமையான மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன், விசிபிள் அண்ட் இன்விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன். ஐ மீன். ஸோ அப்போ சிலுவையில ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய அந்த வல்லமையை அது செயலிழந்து போகும்படியாக செய்கிறார். அப்படி செய்தது நிமித்தமாக பாவத்தின் மூலியமாக வருகிறதான இம்பாக்ட், அப்போ அதனுடைய ரியாக்ஷன் அது எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னாக்கா, சிலுவைக்கு பிற்பாடு எதுவுமே அது செயல்படவே முடியாது. ஏன்னா சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும் பொழுது பாவத்தினுடைய அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் சிலுவையில ஆண்டவர் அதை செயலிழக்க பண்ணினது நிமித்தமாக அது திரும்பவும் செயல்பட முடியாது. ஆமே. ஸோ பாவத்தை குறித்து வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா அதைய தேல் கூட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தேல் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாவமாக சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த தேலுக்கு அந்த கொடுக்கல என்ன செய்யும், விஷம் இருக்கும். ஸோ அப்போ அது நம்மளை கொட்டும் பொழுது அது கிட்ட இருக்கிறதான அந்த விஷம் நமக்குள்ளாக பரவி சில இம்பாக்டுகளை அது என்ன செய்து கொடுக்க ஆரம்பிக்கிறது.
ஸோ அப்படி அந்த இம்பேக்ட் நம்ம மேலே வரும்பொழுது நம்ம சில ரியாக்ஷன் நம்மளுடைய பாடி கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த அதே போல தான் இந்த பாவமானது சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் சில இம்பேக்டுகளை சில ரியாக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. சில காரியங்கள் சிலவற்றை அது செயல்பட்டு கொண்டு இருந்தது, அது ஜீவனோட இருந்தது. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் அந்த ஜீவனை அழித்தது நிமித்தமாக, அது செயலிழந்து போனது நிமித்தமாக அது என்ன செய்ய முடியாது, சிலுவைக்கு பிறகு வந்து செயல்படவே முடியாது. அப்போ பாவம் தவறான விளைவுகளை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க முடியாது. எதிர்மறையான விளைவுகளை, அதாவது உங்களை அதை வந்து நரகத்துக்கு கொண்டு போகிறது அல்லது ஏதாவது ஒரு தீமைகளை வந்து கொண்டு வர்றது, மரணத்தை, இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே அதனால கொடுக்க முடியாது சிலுவைக்கு பிற்பாடு. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை. அப்போ அந்த பாவம் வந்து என்ன செய்யுது, சிலுவையில அதனுடைய வல்லமையை இழந்து போனதுனால அது மரித்து போச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி ஒரு தேலை நம்ம எடுக்கிறோம், அதுக்குள்ள அது உயிர் இருந்தாதான் அது என்ன செய்யும், செயல்படும். அப்போ அது உயிரோடு இருக்கும் பொழுது அது நம்ம கொட்டினால் அது என்ன செய்யும், நமக்கு அதனுடைய அது கொட்டினது நிமித்தம் நமக்குள்ள அதனுடைய விஷம் என்ன செய்யும், செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்ப அதுவே ஒரு பொம்மையா இருக்கக்கூடிய ஒரு உயிரற்ற அந்த தேலை நம்ம இருக்கும் பொழுது அது அதை நம்ம தொடரும் அல்லது அதை நம்மளே வந்து நம்ம அதை பார்க்கிறோம் அல்லது நம்மள அதை தொடுது, ஏதோ அது ஒரு நம்மளோட காரியங்கள்ல வருது அப்படின்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படிங்கும் பொழுது அது எந்த விதத்திலுமே செயல்படவே முடியாது. ஐ மீன், ஸோ அதுதான் வந்து சிலுவையில நடைபெற்ற ஒரு காரியம். ஸோ இதை வந்து நம்ம லூக்கால ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. லூக்கா 10:19 நம்ம பார்த்தோம்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த சர்ப்பம் அதே போல தேள்கள், அதாவது பாவமும் பிசாசும் அதனுடைய எந்த வல்லமையையும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப என்ன அதிகாரத்தை ஆண்டவர் அங்க கொடுத்திருந்தார் அப்படின்னா, அதுதான் அந்த சிலுவை ரத்தத்தினுடைய வல்லமை. அப்ப சிலுவையில ஆண்டவர் சிந்த போகிற அந்த ரத்தம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம். அப்போ அதுதான் ஒரு ப்ரொடெக்ஷன். அதிகாரம்ங்கும் போது ஒரு அத்தாரிட்டி, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஆளுகை செய்கிறது. அப்போ சிலுவையில நடக்க போகிறத முன்கூட்டியே ஆண்டவர் அதை ஸ்பிரிச்சுவலா அதை பார்த்து தான் அந்த இடத்துல அந்த காரியங்களை சொல்றார், ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ சிலுவையில ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக அந்த அதிகாரம் நம்ம மேல வருகிறது, அந்த ஆளுகை நம்ம மேல வருது. அப்போ இந்த சர்ப்பமும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளும் இந்த தேலும் பாவமும் அது என்ன செய்ய முடியாது, நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அதனுடைய செயல்பாடுகள் நமக்குள்ள செயல்பட முடியாது. அதனுடைய எந்த ஒரு பாவத்தினுடைய எந்த ஒரு இம்பாக்ட், எந்த ஒரு ரியாக்ஷனும் என்ன செய்ய முடியாது, நம்மளை பாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் தான் இயேசுடைய ரத்தம். ஐ மீன், ஸோ அதே போல பார்த்தோம்னா லூக்கா 10:18 விதமா சொல்லப்பட்டிருக்கும், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொன்னாருன்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ எப்படி அந்த சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கிற, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ கிடையாது, சிலுவையில அந்த அதிகாரம் கொடுக்கப்பட போகுது, சிலுவையில ரத்தம் சிந்தப்பட போகுது. அதை வந்து அவர் ஸ்பிரிச்சுவலா அந்த ஆவியில அதை பார்த்து தான் அதை சொல்லுகிறார். அதே போலதான் 10:18 சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல விழுந்துட்டான், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆண்டவர் பார்த்த ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஈவன் பைபிள்ல இருக்கிற எல்லா வசனங்களுக்குமே, வாக்கு தத்தங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா 2 விதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று வந்து பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அப்போ
ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போய் தான் எல்லா வாக்கு தத்தங்களும் ஃபிசிக்கலாக அது வந்து நிறைவேறுகிறதாக இருக்கும். லைக் வந்து பார்த்தோன்னா விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று இன்விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். அப்போ எல்லாமே அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு, ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போய் தான் உலகத்துல அது வந்து செயல்படுது, அது வெளிப்படுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இதே தான் நம்ம பார்த்தோம்னா யோவான் 8:56 பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஸோ அப்படின்னா அதில் பார்க்குறோம், பூமியில், அதாவது ஆபிரகாம் வந்து பார்த்தான் அப்படின்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நபர் வரப்போகிறாரு. அவர் மூலியமாக எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறாங்க. அவர் மூலியமாக வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறாங்க. அவர் அநேகரை வந்து ரட்சிக்க போகிறாரு. இப்படிங்கிற இந்த எல்லா காரியமும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட போது, அந்த ரத்தத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை ரட்சிப்பு வரப்போகிறது அப்படிங்கிறத ஆபிரகாம் அதை சொல்றாரு. அவன் பார்க்க ஆசையா இருந்தான், பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். அப்ப இயேசு இருந்துட்டு இருந்த காலகட்டத்துல ஆபிரகாம் இல்ல, ஆனா அவர் சொல்றாரு அவர் பார்க்க ஆசையா இருந்தான், பார்த்து களி கூர்ந்தான். அப்போ அப்படின்னா என்ன, அவர் வந்து ஆபிரகாம் பார்த்தது வந்து ஸ்பிரிச்சுவல்ல, அந்த ஆவியில அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு எல்லா காரியத்தையும், எப்படி இயேசு என்னென்ன ஊழியங்களை செய்ய போறாரு, என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது, அது எல்லாத்தையும் அவர் ஆவியில பார்க்கிறார். அது பார்த்தாரு. அதுக்கு பிறகு ஒரு சீசன்ல அவர் பார்த்த காரியங்கள் எல்லாமே நடைபெற்றது. அது பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அப்போ எந்த ஒரு காரியமே பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போய் தான் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வருகிறதாக இருக்கு. இது நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு டிசைனர் நம்ம எடுத்துக்கொள்றோம். அவங்க வந்து ஒரு டிசைனை வந்து முதல்ல அவங்களுடைய மைண்ட்ல வரும். அப்போ அந்த ஸ்பிரிட்ல அது மைண்ட்ல வருது. அதை பார்த்து ஒரு கற்பனை வந்ததுக்கு பிற்பாடு அதை அவங்க என்ன செய்யறாங்க, வரைகிறது மூலியமா அல்லது கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது மூலியமாக ஒரு விசிபிளாக கொண்டு வராங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது சிலுவையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லா ப்ராஃபசிஸ், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து சிலுவை வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபசி, எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வந்தார். ஸோ அப்போ அதுல இருந்து சிலுவையில என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் வந்ததோ அது எல்லாமே சிலுவைக்கு பிற்பாடு நிறைவேற ஆரம்பிச்சது, செயல்பாட்டுக்கு விசிபிளாக வர ஆரம்பிச்சது. அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலையும் சரி, அதே போல் ஃபிசிக்கல் வேர்ல்டில் ரெண்டுலேயுமே என்ன செய்யுது, எல்லாமே செயல்பட்டு கொண்டே அது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்போ அதனுடைய முழுமை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த முழுமையான ஒரு விஷயத்தை அடைய போகிறது தான் வந்து எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன். இதில் பார்க்கும் பொழுது யோவான் 3:27 நம்ம பார்க்க முடியும். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல யாக்கோபு 1:17 பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமீன். ஸோ அப்போ எல்லாமே என்ன செய்து, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, அப்போ பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ரெலம்குள்ள போய் தான் என்ன செய்யுது, பிசிக்கல் ரெலம்குள்ள அது வெளிப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த 3.5 வருஷம் அவரோட ஊழியத்துல என்னென்னலாம் காரியங்களை அவர் பேசினாரோ, அவர் என்னென்ன காரியங்களை அவர் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல பார்த்தாரோ அது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா பிசிக்கலாகவும் நடைபெற ஆரம்பித்தது. அதில் மெயினாக முக்கியமானதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சாத்தான் விழுகிறது. அதுக்கடுத்து லூக்கா 10:18-19, அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53:10-11 இதில் மெயினான விஷயங்களை பார்க்கும் பொழுது சாத்தானுடைய வீழ்ச்சி, அடுத்து சர்ப்பமும் பாவமும் அதனுடைய வல்லமையை இழந்து போகிற காரியம், அதுக்கடுத்து சந்ததியை பார்க்கிறது, ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்க்கிறது. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் அந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் சிலுவையில், இதுதான் மெயினான விஷயங்கள். இது எல்லாம் நடந்தது, அதனுடைய ஃபுல்னஸை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். அப்போ இனியும் அது முழுமை அடையத்தக்கதாக அது நடக்க போகுது. ஐ மீன், ஸோ அதே போலதான் அந்த பாவத்தினுடைய அந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அவரை அந்த இடத்துல சொல்லுகிறார்.
அப்போ சிலுவையில அது ஸ்பிரிச்சுவலாக அது என்ன செஞ்சது, அதனுடைய வல்லமை வந்து செயலிழந்து போயிடுச்சு. அதனால சிலுவைக்கு பிற்பாடு பாவம் செயல்பட முடியாது, பாவம் எதையும் வந்து பிறப்பிக்க முடியாது, அது முற்றிலுமாக செயலிழந்து போயிடுச்சு. அப்ப அதனுடைய பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அது நடந்து கொண்டே வந்து இந்த கடைசி காலத்துல, அதாவது புதிய உடன்படிக்கையின் காலம், அதாவது சொன்னது போல நியூ கவர்னன்ட் எரா, இந்த கடைசி காலத்துல மணவாட்டினுடைய இந்த காலத்துல அது முழுமையடைய போகிறது. ஆமீன். ஸோ இப்போ உதாரணமா பார்த்தோம்னா ஒரு பசில் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த பசில்ல வந்து அந்த போர்டுல ஒவ்வொரு பிக்சரா நம்ம வெட்டுக்கொண்டே வருவோம். எப்போ அது முழுமையடையும்னா அதுல இருக்கிற அந்த போர்ட்ல இருக்கிற எல்லா பாக்ஸுமே ஃபில் ஆனதுக்கு பிற்பாடு தான் ஒரு முழுமையை அந்த அதுல வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து பவுல் இந்த கொரிந்தியர்ல நம்ம வாசிச்சோம். 1 கொரிந்தியர் 15:54 மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது முழுமை அடையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிலுவையில பாவத்தினால வரக்கூடிய எல்லா விளைவுகளும் வந்து நிறுத்தப்பட்டது, அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அப்போ பாவத்தினால சிலுவைக்கு பிற்பாடு எந்த ஒரு விளைவும் வராது. அது ஏன்னா அது வந்து அந்த இடத்துல உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா பாவம் தன்னுடைய ஜீவனை வந்து இழந்து போயிருச்சு. ரைட். ஸோ அப்போ அதனால சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவத்தினால வந்த விளைவுகள், நெகட்டிவான விஷயங்கள் அல்லது ஒரு மரணம், வியாதி அல்லது ஒரு இழப்புகள், அது மாதிரியான காரியங்கள் சிலுவைக்கு பிற்பாடு பாவத்தின் நிமித்தமாக வர முடியாது. அப்போ நம்ம உதாரணமா இது நம்ம சொல்லணும்னா வந்து என்னோட கூட நீங்க கற்பனை பண்ணி கொள்ளுங்க. இப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் செடி வளருது. அப்போ வளரும் பொழுது அதனுடைய வேர் வந்து என்ன செய்யுது, அந்த பூமி அந்த மண்ணுக்குள்ள அது போகுது. அப்போ போய் அந்த 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 மண்ணு அந்த உரம் அதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த செடி வளர்றதுக்கும் அது வந்து பூ பூத்து கனி கொடுக்கறதுக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை எதுதான் கொடுக்குது, அந்த மண், அந்த உரம். அப்போ அந்த மண்ணுல இருந்து அந்த செடியை நம்ம பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அதுல அதோடைய ஜீவன் அது இழந்து போயிரும். அப்போ ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆனது நிமித்தமாக அதுக்குள்ள என்ன செய்யாது, மரமானது அதுக்கு பிற்பாடு கனிகளை கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து சிலுவையில நடந்தது. அப்போ வசனத்துல நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 15:56 மரணத்தின் கூர்பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஸோ அப்போ வந்து இந்த பாவத்துக்கு பலனாக, ஸ்ட்ரென்த்தாக அல்லது ஒரு பேக் போனாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா நியாயப்பிரமாணம். எப்படி அந்த ஒரு செடிக்கு அந்த மண், அந்த உரம் தான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்து ஒரு பேக் போனாக இருந்து அந்த செடி வளர்ந்து பூ பூத்து கனி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்ததோ, அதே போலதான் இந்த பாவத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக பேக் போனாக அது இருந்து அந்த பாவம் வந்து சில காரியங்களை உற்பத்தி பண்ணுது. எப்படி அந்த செடியானது பூ பூத்து கனிகளை கொடுக்குதோ அதே போல பாவமானது என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் வந்து என்ன செய்யுது, சில உற்பத்திகளை ஏற்படுத்துது. அதுதான் வந்து பார்த்தோம்னா தேவனுடைய பிரசன்னத்தில இருந்து நம்மை பிரிப்பது, தேவனை விட்டு தூரப்படுத்துவது, அடுத்து பார்த்தோம்னா மரணத்தை கொடுப்பது, வியாதியை கொடுப்பது, சாபத்தை கொடுப்பது, இழப்புகளை கொடுப்பது, நஷ்டத்தை கொடுப்பது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். ஸோ அது வந்து என்ன செய்யுதுன்னா பாவம் வந்து உற்பத்தி செய்யுது. அப்போ அது உற்பத்தி செய்யறதுக்கான அந்த பலனை அந்த உரமாக இருந்து செயல்பட்டது நியாயப்பிரமாணம். அப்போ இது ரெண்டையும் ஆண்டவர் சிலுவையில டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டதுனால இப்போ பாவம் என்ன செஞ்சிருச்சு, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்து போயிருச்சு. அப்போ அதனுடைய ஜீவனை அது இழந்து போயிருச்சு. நியாயப்பிரமாணம் தான் பாவத்திற்கு என்ன செஞ்சதுன்னா ஸ்ட்ரென்த், ஜீவனை கொடுத்துட்டு இருந்தது. அதுதான் அதனுடைய உயிர். அப்போ அது உயிர் இல்லாததுனால, அது டிஸ்கனெக்ட் ஆனதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, பாவம் மரித்து போயிடுச்சு. அந்த மரம், அந்த செடியானது மரித்து போயிருச்சு. மரித்து போனது ஒரு செடியினால எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அது அந்த வந்து பாவமானது மரணத்தை கொடுக்க முடியாது, பாவமானது வியாதியை கொடுக்க முடியாது, பாவமானது எந்த ஒரு நஷ்டத்தையும் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது அதனுடைய ஜீவனை இழந்து போயிருச்சு. அப்போ சிலுவையில ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் ஆண்டவர் உண்டாக்கி நியாயப்பிரமாணத்துக்கும்
பாவத்துக்குமான டிஸ்கனெக்டை உண்டாக்கி தேவனுக்கும், அதாவது பரலோகத்திற்கும் மனிதனுக்குமான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறாரு. ஜீவன் நம்மோடு கூட ஜீவனை அவரு கனெக்ட் பண்ணுகிறதாக இருந்தார். அப்போ அவருடைய ரத்தம் என்ன செய்து நமக்குள்ள ஜீவனை கொடுக்குது, அந்த இருளை நம்மை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுகிறது. அப்போ அது இல்லாததுனால, அதுல ஜீவன் இல்லாததுனால அது எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. ஐ மீன் ஸோ அந்த பாவம், அதாவது அது சிலுவைக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் பாவத்துக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆனதுனால, டிஸ்கனெக்ட் ஆனதுனால பாவம் எதையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப அதே போல அந்த பாவம் அதாவது செய்ய வைக்கிறதுக்கான அந்த ஒரு உற்பத்தி திறன் அது என்ன செய்யாது அப்படின்னா சிலுவைக்கு பிற்பாடு செயல்பட முடியாது. அப்போ செயல்பட முடியாததுனால அந்த பாவத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள வேலை செய்ய முடியாது. ஐ மீன் ஸோ அப்போ பிரமாணம் தான் என்ன செய்யுது அப்படின்னா அதனுடைய முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பிரமாணம் இருந்ததுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, இது நீ ஒரு மனுஷன் செய்கிற ஒரு செயலை இது பாவம், நீ இந்த பாவத்தை செய்ததுனால இதுதான் அதனுடைய தண்டனை, அப்போ இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படணும்னா இதுதான் அதனுடைய பரிகாரம் அப்படின்னு சொல்லி இந்த பிரமாணம் என்ன செஞ்சதுன்னா அந்த பாவத்துக்கு எல்லா ஒரு டெஃபினேஷனையும் கொடுத்து அதுக்கு எல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்து கொண்டிருந்தது. ஸோ அப்போ அதுதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கான, அதாவது அதை நீங்க டாமினேட் பண்றதுக்கான அந்த ஒரு ஆளுகை திறன், அந்த அத்தாரிட்டி, ஒரு ரூலிங் பவர் உங்க மேல இருக்கு. அந்த ரூலிங் பவர் தான் என்னது, பிளட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க அதை என்ன செய்றீங்க, ஆளுகை செய்கிறவங்களாக இருக்கீங்க. அப்போ அந்த பிரமாணத்துல இருந்து அது டிஸ்கனெக்ட் ஆனதுனால அது எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாத ஒரு செத்து போன ஒரு செடியை போல அது கிடக்க, அது திரும்பவும் உயிர் பெற முடியாது. அது உயிர் பெற்றாலும் அது உங்களுக்குள்ள வேலை செய்ய முடியாது. ஏன்னா உங்க மேல ஆண்டவருடைய ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் தான் உங்களை பாதுகாக்கிறதான ஒரு ஷீல்டு. அந்த ரத்தம் இருக்கிறதுனால திரும்பவும் மரித்து போன அந்த பாவத்துக்கு உயிர் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஸோ அப்போ சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லா அந்த பாவத்தினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி முடிக்கிறாரு. ஸோ அப்போ பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தினுடைய பரிகாரம் எல்லாத்தையுமே சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்துட்டார். அப்போ உதாரணமா பார்த்தோன்னா, இப்போ ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம், நீ செய்த செயல்கள் தவறுன்னு சொல்றோம், அதுக்குரிய தண்டனையை கொடுக்கறாங்க. அப்போ அந்த சட்ட புத்தகம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவன் செய்கிற அந்த செயல்கள் அது தவறு அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்துறதுக்கான ஒரு சோர்ஸ் அங்க இல்லை. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க அவங்களுக்கு எந்த அவங்களை குற்றப்படுத்தும்படியான விஷயங்கள் அங்க எதுவுமே இல்லை. நீ செய்த செயல்கள் குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சோர்ஸ் அங்க எதுவுமே இல்லாம தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிற்பாடுதான் நீ ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்கள், நீ இந்த ஒரு செயலை செஞ்சுட்ட, இது குற்றம், அப்ப நீ ஒரு குற்றவாளின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறதுக்கான ஒரு சோர்ஸ் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. அப்போ சிலுவையில ஆண்டவர் இதை தான் என்ன செய்யறாரு, முற்றிலுமாக நிறைவேற்றி முடிச்சிடுறாரு. அப்போ நிறைவேற்றி முடித்ததுனால எந்த மனிதனுடைய அந்த செயல்களும் சிலுவைக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை வைத்து இவன் குற்றவாளி, அவனுடைய செயல்களை வைத்து அவன் குற்றவாளி என்று சொல்லி நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஆமென். ஸோ அப்போ சட்டம் இல்லை அப்படின்னா எல்லாமே ஒழுக்கமாக இருக்காதே, எல்லாமே ஒழுக்கமற்று போகுமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது தவறானது. ஏன்னா சிலுவை வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏதேன் அந்த நியாயப்பிரமாணத்துல அந்த பழைய உடன்படிக்கையில எல்லாம் பார்க்கும் பொழுது செயல்பட்டு கொண்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமும் நியாய தீர்ப்பும், அதாவது நியாய பிரமாணமும் ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, லா அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் சிலுவைக்கு பிற்பாடு எது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ்.
அன்பும் மன்னிப்பும் வேலை செய்து கொண்டிருக்கு. அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு நிமித்தமாக அவங்க ஜனங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், நமக்கு வந்து நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா தண்டனை வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதனுடைய அந்த ஒரு பாத்வேல போயிட்டு இருந்தாங்க. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு பாத்வேல போறாங்கன்னா அன்பு. அப்போ அவருடைய அன்பு நிமித்தமாக பவுல் சொல்றாரு, மரணமோ ஜீவனோ எதுவுமே, பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவுமே உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா நம்ம இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பு அப்படி கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்ன செய்யாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ சிலுவைக்கு பிற்பாடு எந்த பாத்வேல நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அன்பு. அப்ப அவருடைய அன்புனால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, பாவத்தின் வழியாக நம்ம போக முடியாது. எப்படி அவங்க வந்து ஜனங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் வச்சு பயந்து நிமித்தமாக அந்த பாவத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த வழியில நடந்து வந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை வச்சு பயந்தல்ல, அன்பை வச்சு நம்ம என்ன செய்யறோம், சுதந்திரமாக சந்தோஷமாக அந்த பாதையில நம்ம போய் கொண்டு இருக்கோம். ரைட்? ஸோ அப்போ சிலுவைக்கு முன்னாடி லா அண்ட் ஜட்ஜ்மெண்ட், ஆஃப்டர் த கிராஸ் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ரைட்? அப்போ சரியான பாதையில நம்மளை நடத்தி போறது பழைய ஏற்பாட்டுல பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டுல சிலுவைக்கு பிற்பாடு அவருடைய அன்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பவுல் ரோமர்ல சொல்லியிருக்காங்க. 13வது அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிச்சோம்னா அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்னால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமீன். ஸோ அப்போ சிலுவைக்கு பிற்பாடு அந்த நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்கிறது இல்லை, அதற்கு பதிலாக தேவனுடைய அன்பு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கு, அது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கு. அப்ப அன்பு நம்மளை வழிநடத்துகிறதுனால அந்த அன்பு நமக்கு என்ன செய்யாது, பொல்லாப்ப கொண்டுட்டு வராது, நம்ம சரியான பாதையில நடந்து போகிறதுக்கான வழியை நமக்கு சொல்லி கொடுக்கும், சரியாகவே நம்மை நடத்தி கொண்டு போகும். எப்படி பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் அவங்கள சரியான பாதையில நடத்தி கொண்டு வந்தது, நீ தவறு செஞ்சிடக்கூடாது, இதுதான் தவறு, இதுல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பிரமாணம் நடத்தி கொண்டு போச்சு, சரியான பாதையில நடத்தி கொண்டு போச்சு. அதே போல சிலுவைக்கு பிற்பாடு அவருடைய அன்பு நம்மை சரியான பாதையில நடத்தி கொண்டு போகும். ஆமீன். அப்போ இதே பார்த்தோம் அப்படின்னா ஏதேனுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அவங்க படைத்த அந்த காலகட்டங்கள்ல அந்த சீசன்ல பார்க்கும் பொழுது பாவமே இல்லை, ஏதேனுக்குள்ள பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை, பாவத்தை பற்றிதான நாலேஜ் இல்லை. எப்படி நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிற்பாடுதான் மனிதனுக்கு இதுதான் பாவம், இது நீ செஞ்சதுனால நீ குற்றவாளியானாய் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவனுக்கு வந்ததோ, அதே போல ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த பாவத்தை பத்தியதான எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம தான் இருந்தாங்க. அதுதான் சின்லெஸ் லைஃப், அவங்க கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அவர்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு, வியாதி, தரித்திரம், குறைவு, இந்த மாதிரி எந்த இழப்புகள், இது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியல, அந்த நாலேஜே இல்லாம தான் அவங்க இருந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதுல பாக்குறோம் அவங்க வந்து நிர்வாணிகளாக இருந்தாங்க, வெட்கப்படாது இருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எதுதான் பாவம், கீழ்ப்படியாமை அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு அதுக்கு பிறகுதான் அதனுடைய அந்த வார்த்தைக்குரியதான மீனிங்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அதனுடைய எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம தான் இருக்கு. ஸோ அப்போ
எப்போ அவங்களுடைய மைண்ட் கரெக்ட் ஆகுச்சோ, எப்போ அவங்களுக்குள்ள அந்த பாவம் வந்ததோ, அதற்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு என்ன செய்து அவர்கள் பாவி அப்படிங்கிறதான அவர்கள் பாவி அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு நாலேஜ் வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு என்ன செய்யுது, எல்லா காரியங்களும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஆதியாகமம் 2:22-23 நம்ம பார்க்க முடியும். ஆதாம் கிட்ட ஆண்டவர் எல்லா மிருகங்களையும் கொண்டுட்டு வராரு. அப்போ அவன் எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருந்து அது ஒவ்வொன்றுக்குமான பெயர்களை வைக்கிறான். அதே போல கடைசியாக ஆண்டவர் வந்து ஏவாளை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஏவாள் வந்த உடனே அவனு அது அந்த ஸ்பிரிச்சுவல்ல பார்த்து இவள் என்னோட எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வைக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்னா, எப்படி எல்லா ஒரு கழுதையோ ஒரு மாடு ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு சிங்கத்தை ஆண்டவர் கூட்டிட்டு வரும் பொழுது அது ஒரு உயிரினம், அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி அந்த நாலேஜோட அவன் பேர் வைக்கிறான். அந்த ஸ்பிரிச்சுவல் இதுல பார்த்து அந்த ரெலம்ல இருந்து அதுக்கு பெயர் வைக்கிறான். அதே போலதான் அவன் ஏவாளுக்கு பெயர் வைத்த போதும் எப்படி இதெல்லாம் ஒரு உயிரினமோ அது போல இவளும் ஒரு உயிரினம் அப்படிங்கிறதாக மட்டும்தான் அவனுக்கு அந்த நாலேஜ் தான் இருந்ததே ஒழிய அவள் வந்து அவனுடைய மனைவி அப்படிங்கறதான அந்த நாலேஜ் அவன்கிட்ட இல்லாம இருக்கு. அதுல பார்த்தனா அவங்க பாவம் செய்ததுக்கு பிற்பாடுதான் அவளுக்கு வந்து ஒரு பெயரே வைக்கிறான். அடுத்து பார்க்கும் பொழுது அப்பதான் அவனுக்கு தெரியுது இது வந்து என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் 3:20 பார்த்தோம்னா அவளை சொல்லப்பட்டிருக்கும், அவளுக்கு வந்து ஏவாள்னு சொல்லி அவன் பேர் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவிக்கு பேர் வைத்தான் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதே போல ஆதியாகமம் 4:1 பார்த்தோம்னா அதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து கொடுத்திருக்கும், ஆதாம் ஏவாளை அறிந்தான், தென் ஆடம் நியூ ஈவ். அந்த அறிந்தான் நியூ அப்படிங்கிற இடத்துல கொடுத்திருக்கிற ஹீப்ரூ வேர்டு பார்த்தோம்னா யடா அப்படின்னாக்கா டு ரெகக்னைஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்றை புரிந்து கொள்வது, அதாவது ஒரு விஷயத்த வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்றது, அது புரிஞ்சுக்கிறது. இதுதானே அது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு விஷயத்த அப்ப அவன் வந்து தெளிவுபடுத்தி கொள்ளுகிறது. அப்போ அவன் அது வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யல, ஏவாளுங்கிறது வந்து மற்ற உயிரினம் போல இவ்வளவு ஒரு உயிரினம் அப்படியாக தான் அவன் நினைத்து கொண்டிருக்கான். அதுக்கு பிற்பாடுதான் அவள் வந்து அது மனைவி, அது ஒரு உறவு அப்படிங்கறது எல்லாமே அவனுக்கு அதுக்கு பிறகுதான் தெரியவே வருது. ஸோ அப்போ இந்த நாலேஜ், அது அந்த பாவத்துக்குண்டான அந்த நாலேஜே இல்லாம இருந்த ஒரு இடம் தான் வந்து ஏதேன் தோட்டம். அப்போ அதுதான் வந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க பாவம் செஞ்சது நிமித்தமாக அவங்களுக்கு என்ன செய்யுது, எல்லா விதமான நாலேஜ் வருது. அதுதான் அந்த பாவம் அவர்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொன்றா அவங்களுக்குள்ள உற்பத்தி செய்து அந்த பாவம் உள்ள போனதுனால அது என்ன செய்யுது, ஒவ்வொரு காரியத்தையும் உற்பத்தி செய்யுது. எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த செடியானது அது பலன் பெற்று என்ன செய்யுது, ஒவ்வொரு கனிகளையும் கொடுக்க ஆரம்பிக்குது. அது போல இந்த பாவமானது அவர்களுக்குள்ள இருந்து அறிவை கொடுக்குது. எல்லா உலக காரியங்களை பத்தி தானே அறிவை கொடுக்குது. அடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்வாணியாக இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம். அதுக்கடுத்து இழப்புகள் அப்படிங்கிறது, மரணம், வியாதி, குறைவு, கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய அதனுடைய அறிவு அது கொடுக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் பிறப்பிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பாவம் உள்ள இருந்ததுனால எல்லாத்தையும் ஒன்னொன்னா அது என்ன செய்து பிறப்பிக்க ஆரம்பிக்கிறதாக இருந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாவமே இல்லாம, பாவத்தை பத்தி அந்த நாலேஜே இல்லாம, பாவம் எதையுமே பிறப்பிக்க முடியாத ஒரு இடமாக இருந்ததுதான் ஏதேன் தோட்டம். ஸோ அதனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷனை தான் ஆண்டவர் சிலுவையில நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரு. அதனுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய ஃபுல்னஸ் தான் நமக்கு வரப்போகிற இந்த எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன். ஐ மீன், ஸோ அந்த பாவத்தை பத்தி பார்த்தோம்னா, இந்த உலகம் வந்து
அது பாவத்தை பார்க்கிறதான அந்த விதம் வந்து வேற, பரலோகம் பார்க்கிறதான விதம் வேற. ஸோ பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஒரு பாவத்தை ஒரு பாவியை பார்க்கும் பொழுது, பாவம் செய்தவனை பார்க்கும் பொழுது இன்னர் மேனை தான் பார்க்கும். ஸோ அந்த இன்னர் மேன்ல அவனோட ஆத்மாவில் அவன் என்ன பண்ணினா, என்ன எதனால அவன் அந்த பாவத்தை அவன் செய்தான், என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் அவனுக்குள்ள கொடுத்துருக்குது, அதை தான் பரலோகம் பார்க்குமே ஒழிய அவனுடைய வெளி பிரகாரமான செயல்பாடுகளை வச்சு அது தீர்ப்பு செய்யாது. அதையே வந்து அது வந்து பெரியதாக பார்ப்பது கிடையாது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு பாவத்தை அவங்க பார்க்கும் பொழுது வெளிய பிரகாரமான காரியங்களை தான் அவங்க பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுதான் பார்க்கிற அந்த விதங்கள், அந்த காரியங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, ஒருத்தர் கொலை செய்துட்டார் அப்படின்னா, அப்போ வந்து இந்த உலக சட்டத்தின்படி அவர் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவன் கொலை செய்யறானோ, அல்லது ஒருத்தர் மேல பழியாக இருந்து அவனை வந்து பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலை செய்யறானோ, எந்த காரியங்களை செஞ்சாலும் அவனுக்கு செய்தது கொலை, அதுக்கு வந்து என்ன அதுக்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவனுடைய பெயர் என்னது, அவன் கொலையாளி அப்படிங்கிறதாக தான் பார்க்கும். ஆனா பரலோகத்தினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுடைய இன்னர்மேன், அவனுடைய ஆத்மாவில் அவன் என்ன பண்ணினா, என்ன சிந்திச்சான், எதனால அப்படி அவன் செயல்பட்டான், என்ன மாதிரியான சிந்தனைகள் உள்ள இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பரலோகம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 15:11 அடுத்து மத்தேயு 15:18-20 பார்க்க முடியும். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். யோவான் 8:15 நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஸோ இதுதான் வந்து ஹெவன்ஸுடைய கல்ச்சர். அப்போ இதை போலதான் ஒரு பாவத்தை பரலோகம் பார்க்கிறதாக இருக்கு. அப்போ சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும், ஏதேன்ல இருந்து சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பரலோகத்தினுடைய பார்வை எப்படிதான் இருந்தது, அவனுடைய இன்னர்ல இருந்து, அவனுடைய அந்த ஆத்மாவில இருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுது, ஆத்மா தான் அதுக்கு முக்கியம். அப்ப ஆத்மால என்ன பண்ணுது, என்ன நினைக்கிறான், என்ன செயல்படுறான், அதை தான் பரலோகம் பார்த்துதான் இவன் பாவம் செய்யறான் அப்படிங்கறத அது சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு அவங்க மேல ரத்தம் இருக்கிறதுனால அவனை எப்படிதான் பரலோகம் பார்க்கும் அப்படின்னா, அவன் பாவம் இல்லாதவன், அவன் வந்து பரிசுத்தவான், அவன் மனவாட்டி அப்படிங்கிறதாக தான் பரலோகத்துக்கு தெரியும். அவன் பாவி என்பதாக பரலோகத்துக்கு தெரியாது. ஏன்னா சிலுவைக்கு பிற்பாடு அவன் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கும், தெளிக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஸோ அப்போ நம்ம ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றது வேற, பரலோகம் ஜட்ஜ் பண்றது வேற. ஸோ அப்போ சிலுவைக்கு பிற்பாடு எப்படி நம்ம வந்து சொல்றோம், வியாதி இல்லை, மரணம் இல்லை, வந்து தரித்திரம் இல்லை, தோல்வி இல்லை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனா நம்ம இனி சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சிலுவைக்கு பிற்பாடு பாவம் இல்லை. ஆமீன். ஆனா வந்து நம்ம என்ன அதை வந்து ஒரு பெரிய இதாக நம்ம சொல்லுவதில்லை. ஏன்னா பாவம் இருக்கு, நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன, எப்படி சிலுவைக்கு பிற்பாடு வியாதி, மரணம், அதே போல தரித்திரம், வறுமை இதெல்லாம் இல்லையோ, அதே போல சிலுவைக்கு பிற்பாடு பாவம் இல்லை. ஏன்னா சிலுவையில ஆண்டவர் பாவத்தினுடைய வல்லமையை முறித்து போட்டதுனால சிலுவைக்கு பிற்பாடு பாவம் செயல்படுகிறதான அந்த வல்லமையை இழந்து விட்டது. ஸோ பாவம் அது மரித்து போய்விட்டது. ஆமீன்.
ஸோ அப்போ ஆண்டவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னாரு. இப்படின்னா இந்த நியூ கவனன்டேரா, இந்த கடைசி கால இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எப்படி ஏதேன் தோட்டத்தை அவர் உண்டாக்கும் பொழுது அந்த இடத்துல பாவமே இல்லாம அவர் அதை உண்டாக்கினாரோ, அது போலதான் இனி ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது, பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தை பத்திய நாலேஜே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது இருக்க போகுது. ஐ மீன், ஸோ எப்படி அந்த செடியானது அந்த உரத்தோட இருக்கும் பொழுது, மண்ணோட ஒட்டி இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது, பாவத்தை அந்த கனிகளை கொடுக்கிறதுக்கான உற்பத்தியை அந்த இடத்துல அது செய்து கொண்டிருக்கு. அப்போ அது துண்டிக்கப்படும் பொழுது, அந்த நிலத்திலிருந்து பிடுங்கப்படும் போது அந்த உற்பத்தி திறன் அதுக்கு இல்லாம போகிறது. ஸோ அது போலதான் அந்த உற்பத்தி பண்றதுக்கான அந்த திறனை எதுதான் கொடுக்குது, அந்த நிலம் அதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த தண்ணி நம்ம ஊற்றுறது, தண்ணி, அந்த உரம், அதெல்லாம் தான் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு உற்பத்தி பண்றதுக்கான அந்த திறனை கொடுக்குது. அதே போலதான் சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் செய்ய ஒரு மனுஷனை பாவம் அவன் பாவத்தினுடைய அந்த காரியங்களை செய்யறதுக்கான அந்த ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், அந்த காரியத்தை அவனுக்குள்ள கொடுத்து கொண்டிருந்தது. அப்போ சிலுவையில ஆண்டவர் அதைய முற்றிலுமாக அதை செயலிழந்து போக செய்தபடினால சிலுவைக்கு பிற்பாடு பாவம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது மரித்து போயிருச்சு. அப்போ மரித்து போனதுனால அது எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அது செயல்பட முடியாது. ஏன்னா அதனுடைய வல்லமையை இழந்து போனதுனால அவனை பாவம் செய்ய வைக்க முடியாது, அவனை தீட்டுப்படுத்த முடியாது. ஐ மீன், ஸோ அப்போ எப்படி ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்கு நிர்வாணிகளா இருக்காங்க, ஆனா அவங்க நிர்வாணிகள்னே அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அங்க பாவமே இல்லை. அது மாதிரிதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கடைசி நாட்கள்ல எப்படி ஏதேன் தோட்டத்துல அந்த பாவமே இல்லாம, அதை பத்திய நாலேஜே இல்லாம அந்த பாவம் அவர்களுக்குள்ள வேலை செய்யாம இருந்ததோ, அதே போல இந்த நியூ கம்யூனிட்டியா இந்த கடைசி காலத்துல திரும்ப அது மேனிஃபெஸ்ட் ஆகும். சிலுவையில அது திரும்ப ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். அந்த வாழ்க்கை அது இந்த கடைசி காலத்துல முழுமையடையும். ஆமீன். ஸோ அப்போ ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது எப்படி இருக்க போகுது, பாவத்தை பத்திய நாலேஜ் இருக்காது. அவங்களுக்குள்ள இருந்து பாவம் வேலை செய்ய முடியாது, ஏன்னா ரத்தம் அவங்க மேல இருக்கும். அப்ப பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தினுடைய எந்த ஒரு உற்பத்தியுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். அதை புரிய வைக்கணும் அப்படின்னா பாவம் செய்ய தூண்டுகிறதான அந்த வல்லமை என்ன செஞ்சது, சிலுவையில அழிக்கப்பட்டதுனால ரத்தம் தெளிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் அந்த எந்த ஒரு மனிதனையும் பாவம் அந்த கிரியைகளை செய்யறதுக்கான தூண்டுதலை அங்க கொடுக்க முடியாது. ஐ மீன், ஸோ அப்போ உதாரணமா இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு ஆல்கஹால் அடிக்ட் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஒரு மனிதன் ஆல்கஹாலுக்கு அடிக்டா இருக்கிறவரு அந்த ஆல்கஹாலை பார்த்தாலுமே அல்லது அதை எடுத்துக்கொள்ளுகிற அவனுடைய நண்பர்கள் கூட ஒருவேளை இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த ஆல்கஹாலை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்குள்ள அது எதுவுமே வேலை செய்யாது. அது ஏன்னா ரத்தம் அவன் மேல இருக்கிறதுனால அது அந்த பாவ அந்த உற்பத்தி செய்யற அந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதல் இருக்குல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன், அது இருக்காது. ஏன்னா ரத்தம் அவன் மேல இருக்கிறபடினால சிலுவையில ஆண்டவர் அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த வல்லமைய, அது செயல்பாடுகளை அவர் துண்டித்து போட்டார், அதை முறித்து போட்டார். அது செயலிழந்து போயிருச்சு. அப்போ அதே போலதான் ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் அடிக்ட் கூட இருக்கிறவனாக இருந்தாலும் அல்லது அதை அவங்க எல்லாம் ஒரு 10 பேர் அவனை சுத்தி அவனை இருந்தாலும் கூட அது எதுவுமே அவனை பாதிக்காது. அப்படிதான் ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை இருந்தது. ஆமீன். ஸோ இதுதான் ஆண்டவர் லூக்கால சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியான அதிகாரம் உங்களுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கு, எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி. ஆமீன். ஸோ அப்போ ஏதேனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோதனையே இல்லாத வாழ்க்கை, எந்த ஒரு டெம்டேஷனுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஏதேனுடைய வாழ்க்கை. அப்போ நமக்கு அவங்க பாவம் செய்தது நிமித்தமாக அந்த டெம்டேஷன் என்ன செஞ்சது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருது, மனிதர்களுக்குள்ள அந்த டெம்டேஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ ஆண்டவர் பூமிக்கு வந்த பிற்பாடு முதல்ல அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஆவியானவரால அவர் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவப்பட்டாரு. அங்க அந்த இடத்துல 40 நாள் அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டார்னு இருக்கு. தட் மீன்ஸ் அவருக்கு பிசாசினால நிறைய டெம்டேஷன் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 4:2 சொல்லப்பட்டிருக்கும், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அப்போ இதுதான் நம்ம 1 யோவான்ல பார்க்க முடியும். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். சோ அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரி இருந்தது எல்லாமே இதுதான் பாவத்தினுடைய அந்த உற்பத்தி, அதனுடைய ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே என்ன செய்து ஆண்டவரால் உண்டாக்கப்படல, அது பிசாசினால உண்டாக்கப்பட்டிருக்கு, உலகத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அது தேவனால் உண்டாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதேன் தோட்டத்துல பாவமே இல்லாத, ஒரு பாவத்தினுடைய நாலேஜே இல்லாம தான் ஆண்டவர் அவர்களை படைத்தாரு. அந்த டெம்டேஷன் உள்ள கொண்டு வந்தது சர்ப்பம் தான் கொண்டு வருது. அப்போ அந்த டெம்டேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணினதுனால அந்த சர்ப்பம் என்ன செய்து அவர்களுக்குள்ள வேலை செய்து, அந்த டெம்டேஷன் அவர்களுக்குள்ள வேலை செய்து அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல டெம்டேஷன் உயிரோட இருந்துச்சு, அந்த பாவம் செய்கிறதான அந்த வல்லமை. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு அது அழிக்கப்பட்டது. சிலுவையில ஆண்டவர் அதனுடைய வல்லமைய அது செயல்பட முடியாதபடிக்கு அதனுடைய வல்லமையை அவர் அழித்து போட்டதுனால சிலுவைக்கு பிற்பாடு அது வேலை செய்ய முடியாது. ரைட்? ஏன்னா ரத்த தெளிக்கப்பட்ட யாருக்குள்ளேயும் அது வேலை செய்ய முடியாது. ஸோ அப்போ 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டாருன்னா எல்லா விதமான சோதனைகள், ஏதேன் தோட்டத்திலிருந்து சிலுவை வரைக்கும் இருந்த அத்தனை மனுக்குலத்தினுடைய எல்லா விதமான சோதனைகள், விசுவாச சோதனையோ அல்லது பாவத்தினுடைய சோதனையோ, இதுல சொல்லப்பட்ட மாதிரி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரி எல்லா விதமான சோதனைகளையும் 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில அவர் ஜெயித்தார். ஆமீன். ஸோ அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சோதனையுமே நமக்கு வராது. ஏன்னா சிலுவையில அந்த சோதனைக்குட்படுத்துகிறதான அந்த வல்லமை முறிக்கப்பட்டு விட்டது. அதனால சிலுவைக்கு பிற்பாடு எதுவுமே நம்மை சோதிக்க முடியாது, எதுவும் நம்மளை டெம்ப்ட் பண்ண முடியாது. அதுதான் நம்ம பார்த்தோம்னா கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கும், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஸோ அப்போ இதுதான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படிங்கும்போது இது கூட என்ன இன்க்ளூடு? டெம்டேஷன்ஸ், அதுவுமே இன்க்ளூடு. ஸோ ஆஃப்டர் த கிராஸ் there is nothing to tempt us. எதுவுமே நம்மளை டெம்ப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதனுடைய எல்லா வல்லமையுமே சிலுவையில அழிக்கப்பட்டாயிற்று. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கல, எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னா அதுதான் டெம்ப்ட் பண்ண முடியாது. உங்களை எதுவுமே உங்களை நஷ்டப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது, யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீக் வேர்டு அடிக்யூ அப்படின்னா டு டூ ராங், ஆக்ட் அன்ஜஸ்ட்லி, இன்ஜூர். இந்த அடிக்யூ அப்படிங்கிற அந்த வேர்ட் டிரைவ் ஃப்ரம் தி அடிகோக் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து இது டிரைவ் ஆயிருக்கு. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஆக்டிவ் கமிட்மெண்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், ஹார்ம் ஆர் ராங் டூயிங், வெதர் மாரலி, சோஷியலி, பிசிக்கலி. ஸோ இது
என்ன அப்படின்னா, இந்த சேதப்படுத்த முடியாது அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா, லைக் வந்து மாரலாகவும் ஒழுக்க முறை நெறிமுறையாக அல்லது சமூக ரீதியாக உடல் ரீதியாக எதுலையுமே வந்து நம்மளை தவறாக கொண்டு போகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா சிலுவைக்கு பின் பாவமானது உங்களை ஒழுக்க நெறிமுறை தவற வைக்க முடியாது. சிலுவைக்கு பின் பாவமானது உங்களை சமூக ரீதியாக தவறு செய்ய வைக்க முடியாது. சிலுவைக்கு பின் பாவமானது உங்களை உடல் ரீதியாக தவறு செய்ய வைக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு அடிக்கோ அப்படிங்கறதான மீனிங் அதுதான். ஸோ அப்போ வந்து அதுதான் ஆண்டவர் அங்க சொன்னாரு, அது எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து சேதப்படுத்தி கொண்டு இருந்தது, மாரலாக, சோஷியலாக, பிசிக்கலாக சேதப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் த கிராஸ் அத ஆண்டவர் வந்து சிலுவையில அதனுடைய வல்லமையை முறித்து போட்டதுனால அவருடைய ரத்தம் என்ன செய்து அது நம்மளை சேதப்படுத்த முடியாதபடிக்கு நம்ம மேல ஒரு ப்ரொடெக்ஷனாக அது இருக்கு. அது வந்து நம்மளை எந்த விதத்திலையும் சேதப்படுத்த முடியாது, ரைட்? ஸோ அப்போ சிலுவையில அதனுடைய வல்லமையை அது இழந்து போயிடுச்சு. ஸோ அதனால எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்க வந்து சொல்லலாம், நான் வந்து ஒரு பாவி, நான் பாவம் செய்துட்டேன், நான் வந்து ஒரு பாவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு பரலோகம் உங்களை பார்க்கும் பொழுது எப்படிதான் பரலோகத்துக்கு நீங்க தெரிவிங்க அப்படின்னா, ஒரு பரிசுத்தவானாக, தேவனுடைய இயேசுடைய மனவாட்டியாக தான் நீங்க தெரிவிங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதேன் தோட்டத்தில இருந்து சிலுவை வரைக்கும் நம்ம ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் மேல பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்தினுடைய தண்டனைகள், அவன் மேல அந்த தீட்டு எல்லாமே இருந்தது. ஆனா சிலுவைக்கு பிறகு அவன் மேல, ஒரு மனிதன் மேல என்ன செய்யறது இல்ல, அந்த தீட்டு இருக்கிறது இல்ல. லைக் அவன் மேல பாவம் இருக்கிறது இல்ல. ஏன்னா அவன் மேல அந்த ரத்தம் இருக்கிறது படினால பரலோகத்துக்கு உங்களை பார்க்கும் பொழுது நீ ஒரு பாவி அப்படிங்கிறதே பரலோகத்துக்கு தெரியாது. உன்னை பார்க்கும் பொழுது பரிசுத்தவானாக, இயேசுடைய மனவாட்டியாக தான் பரலோகத்துக்கு தெரியும். ஸோ எப்படி அந்த தேலை முதல்ல சொன்ன மாதிரி அந்த தேலை வந்து உயிரோட இருக்கும் பொழுது அது வந்து என்ன செய்யும், நம்மள கொட்டும், அதனுடைய விஷம் நமக்குள்ள பரவும். ஆனா அதே செத்து போன ஒரு தேலை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அதனுடைய வல்லமையை இழந்து போயிருச்சு, நம்மை சேதப்படுத்துகிறதான வல்லமை அது இழந்து போயிருச்சு. ஸோ அப்போ உன்னை எப்பவுமே சிலுவைக்கு பிற்பாடு என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அதுல இருந்து பரலோகம் உங்களை பார்க்கிற விதம், பரலோகத்துக்கு நீங்க எப்படிதான் தெரிவிங்க அப்படின்னா, பாவியாக அல்ல, பரிசுத்தவானாக தான் நீங்க தெரிவிங்க, இயேசுடைய மனவாட்டியாக தான் நீங்க தெரிவிங்க. எப்படி வந்து சிலுவையில ஆண்டவர் வந்து இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தாரு, ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரு. அப்ப அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இப்ப என் டைம்ல அது முழுமை அடைய போகுது. அப்படிதான் பரலோகம் உங்களை பார்க்கும் பொழுது அதுக்கு தெரியும், முழுமை அடைந்த ஒரு பரிசுத்தவானாக, முழுமை அடைந்த இயேசுவனுடைய மனவாட்டியாக. வெளிப்படத்துல நம்ம பார்க்க முடியும், பரிசுத்த மனவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படிதான் பரலோக உங்களை தெரியும். எப்போ இருந்து என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு ரத்தம் உங்க மேல வந்ததோ அன்றையிலிருந்து நீங்கள் மரிக்கிற வரைக்குமே உங்களை வந்து பரலோகத்துக்கு எப்படிதான் அட்ரஸ் பண்ண தெரியும் அப்படின்னா, பூரணமான ஒரு மனவாட்டி, பூரணமான ஒரு பரிசுத்தவான் அப்படியாக தான் அட்ரஸ் பண்ண தெரியும். ஐ மீன், ஸோ ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு குற்ற மனசாட்சியோட கூட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து குற்ற மனசாட்சியோடு இருக்க தேவையில்லை. தேவன் பரலோகம் உங்களை பார்க்கிறதான விதம், நீ பாவியாக அல்ல, உன்னை பரிசுத்தவானாக, அவருடைய மனவாட்டியாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமே. ஸோ வந்து என்ன மாதிரியான ஒரு பாவத்தினுடைய கிரியைகளை செய்திருந்தாலும் ஒரு நாளும் உங்களை வந்து பாவின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணவே கூடாது. நம்ம வந்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்,
உன்னோட பாவத்தை நீ என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும்னு இருக்கு. ஸோ தன் பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும், அவன் விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஒருவேளை தவறு செய்திருந்தா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த தவறு செய்துட்டேன், இதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை நீங்க மன்னித்திருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லணுமே உரிய ஒரு காலமும் நான் பாவி அப்படிங்கறதான வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரக்கூடாது. ஐ மீன் ஸோ ஒரு தேவ மனுஷியாக அண்ட் ஆல்சோ பரலோகத்தினோட பிரதிநிதியாக சொல்லுகிறேன், ஒரு நாளும் உங்களை நீங்க பாவின்னு சொல்லி அறிக்கை பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ அப்போ பாவி அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுகிற அந்த மோமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுடைய ரத்தத்துல இருந்து நீங்க வெளியே போகிறீங்க. வெளியே போயிட்டீங்க அப்படின்னா என்ன நீங்க பாவம் செய்திருந்தீங்களோ அந்த பாவத்துக்குண்டான தண்டனை, அந்த பாவத்தினுடைய விளைவுகள் உங்க மேல வர ஆரம்பிக்கும். அந்த பாவம் மட்டும் கிடையாது, ஃப்ரம் the sin of Adam, ஆதாமனுடைய அந்த பாவம், அந்த ரூட் இருக்குல்ல, அதிலிருந்து எல்லா ஒரு விளைவுகளும் உங்க மேல வர ஆரம்பிக்கும். அந்த சாபங்கள், நியாயப்பிரமாண அந்த சாபங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எப்படி அந்த செடி நிலத்துல இருந்து பிடுங்கி போடப்பட்டதுனால அது ஜீவன் இல்லாம இறந்து போய் கிடக்கும். அது பாவத்தை உற்பத்தி பண்ண முடியாது, அது அந்த கனியை உற்பத்தி பண்ண முடியாம கிடக்கும். அப்போ திரும்ப அதை எடுத்து அந்த நிலத்துக்குள்ள நம்ம வைத்து தண்ணி ஊத்தி அந்த உரம் அதுக்குள்ள செட் ஆகி அந்த நிலத்துக்குள்ள அது வரும் பொழுது அது திரும்ப உயிர் பெற்று கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அது போலதான் நீங்க என்னைக்கு பாவி அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுகிறீங்களோ அப்ப என்ன ஆயிடுறீங்க, திரும்பவுமாக அதுக்குள்ள வேரூன்றப்படுகிறீங்க. அப்போ அப்படி வேரூன்றப்படும் பொழுது பாவத்தினுடைய விளைவுகள், ஆதாமனுடைய பாவத்திலிருந்து வருகிறதான அந்த விளைவுகள் முதற்கொண்டு நியாயப்பிரமாண பாவம், நீங்க செய்த பாவம் எல்லாத்துக்குடைய விளைவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எல்லைகள்ல அது செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நான் பாவி அப்படிங்கறதான அறிக்கையை மட்டும் நீங்க செய்யவே கூடாது. பாவத்தை நம்ம அறிக்கை செய்யலாம், அது அதுதான் வேதமும் சொல்லுது. ஸோ தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ என்ன தவறு நம்ம செய்யறோமோ, ஆண்டவரே இந்த தவறை நான் செய்துட்டேன், இந்த ஒரு இதை தவிர நீங்க எனக்கு மன்னிச்சிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம அதை அறிக்கை பண்ணணும். அது தவறு கிடையாது, அதை நம்ம பண்ணணும். ஆனா எந்த சூழ்நிலையும் பாவிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம அறிக்கை பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணும் பொழுது இதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் திரும்ப அது செயல்பட ஆரம்பிக்கும். ரைட்? சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு இன்னொரு கோட் கொடுத்திருந்தாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, எவ்ரி வேர்ட் ஹேஸ் சம் இம்பாக்ட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் ரெலம். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த கோட்டை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது நான் ஒரு விஷன் பார்த்தேன். அது என்னன்னா, நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம், அந்த அட்மாஸ்பியர்ல போய் அது என்ன செய்யுதுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, கடல் அந்த தண்ணி அந்த இதெல்லாம் என்ன செய்யுது, ஆவியாகி அது அந்த கிளவுட்ல போய் மழையை கொடுக்குது இல்ல, அது மாதிரி அந்த வேர்டு நம்ம இங்க பூமியில இருந்து நம்ம பேசுகிற அந்த வார்த்தை அட்மாஸ்பியர்ல போய் அது என்ன செய்யுதுன்னா, அங்கிருந்து எப்படி மழை வருதோ அது போல அதனுடைய அந்த இம்பாக்ட் நமக்கு கொடுக்குது. அந்த விஷனை நான் அதுல பார்த்தேன். ஸோ அப்ப அது மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, நீ பாவின்னு சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது அதனுடைய இம்பாக்ட், அந்த பாவத்துக்குண்டான பாவி அப்படிங்கிறதுக்கான அந்த இம்பாக்ட் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, ப்ரேயர்ல நான் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. என்னன்னா, நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் ரெலம்ல எனக்கு முன்னாடி லூசிஃபர் நிக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அவன் நிறைய வார்த்தைகளை அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அப்போ அதுல என்னன்னா, அவன் சொல்லுகிற காரியத்துக்கு நான் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னன்னா, அவன் சொல்லுகிற காரியத்திற்கு சரிதான், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு நான் சொல்லணும்னு அவன் நிறைய காரியங்களை அவன் பேசிட்டே இருக்கா. அப்போ எனக்கு என்ன அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மோமெண்ட். அப்போ
அந்த ரெலம்ல நான் எப்படி நிக்கிறேன், எனக்கு முன்னாடி அவன் நிக்கிறான், நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு பக்கத்துல வந்து ஆவியானவர் நிக்கிறத நான் அதை உணர்றேன். அப்போ அந்த அந்த மூமெண்ட்ல அவன் அந்த அவனோட வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் வர வர என் பக்கத்துல இருக்கிற ஆவியானவருடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவர் வந்து பதைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் தப்பா பேசிடக்கூடாது, நான் சரியான வார்த்தை அந்த இடத்துல நான் பயன்படுத்தணுங்கிறதுல அவர் அவ்வளவு ஒரு பதட்டமா பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். அப்ப ஆவியானவர் வந்து எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஆவியானவர் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ல எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த வார்த்தையை நீ பேசு, இந்த வார்த்தையை சொல்லு. எனக்குள்ள இருந்த அந்த வார்த்தைகள் அப்படியே நான் என் பக்கத்துல இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது இருந்து சொல்றாரு. நான் அதைய வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை நான் சொல்ல அந்த அந்த மூமெண்ட்ல லூசிஃபர் எனக்கு முன்னாடி அது வந்து நிற்கும் பொழுது அவ்வளோ ஒரு கம்பீரமாக லைக் ஒரு தைரியமாக வந்து நின்னது. ஆவியானவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் சொல்ல இறுதியாக அந்த கான்வர்சேஷன் லைக் ஒரு 10 to 15 minutes போச்சு. அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல பார்க்கும் பொழுது அவன் அப்படியே தலை குனிந்து நான் வந்து தான் வந்து வெட்கப்பட்டு போயிட்டமே அப்படின்னு அவன் தலை குனிகிறது எனக்கு தெரியுது. அந்த ஸ்பிரிட்ல நான் பாக்குறேன். அப்ப அவன் தலை குனிந்து இவனை வெட்கப்பட்டு போயிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் நகர்ந்து போகிறத நான் பார்க்கிறேன். அந்த அந்த மூமெண்ட் அது நடக்கும் பொழுது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி அந்த சந்தோஷத்தை இருந்ததுன்னா, பக்கத்துல ஆவியானவர் இருக்கிறத அது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அந்த டைம்ல முழு பரலோகமுமே வந்து ஒரு சந்தோஷத்துல ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனே பண்ணி கொண்டாடி எல்லாரும் கத்துறது போல, ஒரு ஆர்ப்பரிக்கிறது போல ஒரு மோமெண்ட், அந்த மோமெண்ட் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இப்படிதான் நம்ம வந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைகள் பல இம்பாக்ட நம்மளோட வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, பாவி அப்படிங்கறதான அறிக்கைய நீங்க பண்ணவே கூடாது. நீங்க பாவின்னு எப்போ அறிக்கை பண்ணுகிறீங்களோ அந்த மோமெண்ட்ல ரத்தத்தை விட்டு நீங்க வெளியே போயிருவீங்க. அப்போ வெளியே போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்தினுடைய எல்லா விளைவுகளும் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு நாளும் நீங்க பாவம் செய்தது நிமித்தமாக ரத்தத்தை விட்டு தேவன் உங்களை வெளியே அனுப்பவே மாட்டாரு. ஏன்னா ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க, பரிசுத்தவான்களாக இருக்கீங்க, தேவனுடைய மனவாட்டியாக இருக்கீங்க. என்னைக்கு நீங்க நான் பாவின்னு ஒத்துக்கொள்ளுகிறீங்களோ, அறிக்கை பண்ணுகிறீங்களோ, அந்த மோமெண்ட்ல நீங்க பாவியாக்கப்படுகிறீங்க. அப்போ நீங்களே அறிக்கை பண்ணி வெளியில போனதுக்கு பிற்பாடு தேவனே நினைத்தாலும் திரும்ப உங்களை உள்ள கொண்டு வர்றது முடியாது. திரும்ப நீங்களா அந்த வார்த்தைகளை பேசணும். ஸோ அப்போ நான் முதல்ல சொன்ன அந்த விஷன் படி அந்த வார்த்தைகள் பூமியில இருந்து ஒரு மனுஷ வார்த்தை அப்படி பேசுறான். அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த அட்மாஸ்பியர்ல போய் ஆகாய மண்டல அந்த விரிவுல போய் நிக்குது. அது இருக்கும் பொழுது அதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் அப்படி இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து டிஸ்மேண்டல் ஆகணும், அது வந்து செயல்படாம போகணும் அப்படின்னா திரும்ப அவன் வந்து என்ன செய்யணும், அந்த நல்ல வார்த்தைகளை அவன் பேசுறான். அப்போ பேச பேச அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் அதனுடைய செயல்பாடுகளை இழந்து இந்த நல்ல வார்த்தைகள் அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அதுதான் விழுங்கி போடுறது, மரணத்தை ஜெயமாக விழுங்கிச்சுன்னு சொல்லப்படுறது அதுதான். ஸோ அதனால ஈவன் வந்து சொல்லணும்னா, நான் பாவி அப்படின்னு ஏதாவது ஒரு பாடலோட லிரிக்ஸ் இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, அந்த பாடலை பாடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல நடக்கிற அந்த விஷயங்களை பார்த்ததுனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். ஸோ அதனால என்றைக்கு நீங்க பாவின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது உங்களை நீங்களே அதை நியாய தீர்ப்பிடுறீங்க. ஆமா நான் பாவிதான் நீங்க ஒற்றுக்கொள்ளுகிறீங்க. அப்படி ஒற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரத்தத்தை விட்டு வெளியே போய் பாவத்துக்கு உரியவர்களாக நீங்க மாற்றப்படுகிறீங்க. திரும்ப என்றைக்கு நான் பரிசுத்தவான் அப்படின்னு நீங்க சொல்லி நான் அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் பரிசுத்தவான்னு சொல்றீங்களோ அப்பதான் திரும்ப அந்த ரத்தத்துக்குள்ள வர முடியும். அப்பதான் அதனுடைய இம்பாக்ட் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். ரைட். ஸோ இதுதான் வந்து எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 4-6 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்
பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமீன். சோ அப்போ இதுதான் பாவின்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அது தேவனுடைய எல்லா ஈவுகள்ல இருந்தும் எல்லா அந்த ஆசீர்வாதத்துல இருந்தும் அந்த ரத்தத்துல இருந்து நீங்க வெளியே போயிடுறீங்க. திரும்ப நீங்களா என்றைக்கு நான் அவருடைய நீதிமான், நான் நான் பரிசுத்தவான், நான் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் அப்படின்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நீங்க உள்ள வரவே முடியாது. அப்போ அதுதான் எல்லை விட்டு துரத்தப்படுகிறது. ஆமீன். சோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில் அறைந்த தேவனுடைய குமாரனை நீங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறீங்க. ஏன்னா அவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்க நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லக்கூடாது, பாவின்னு சொல்லக்கூடாது. அப்ப அதுதான் ஆண்டவரை நம்ம அவமானப்படுத்துகிறதான ஒரு நிலை. இதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நான் பாவி அல்ல. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க சொல்லியிருக்கலாம், இல்ல நீங்க சொல்லலாம் நான் பாவம் செய்தனே, அப்ப நான் பாவின்னு தானே சொல்லணும்னு. பாவம் செய்தாலும் பாவின்னு சொல்லாதீங்க, பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணி மனம் திரும்புங்க. சோ அப்போ பாவின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லணும், நான் பாவி அல்ல, நான் மனவாட்டி, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்ல என்ன செய்யும், இந்த மனவாட்டிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய எல்லைகள்ல அது உற்பத்தியாக ஆரம்பிக்கும், அது அது பெற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதே போல நான் நீதிமான்னு சொல்லும் பொழுது நான் பரிசுத்தவான் இப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்ல நெகட்டிவாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அதாவது நான் பாவின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இதெல்லாம் என்ன செய்யும், விழுங்கி போட்டுரும். அப்போ அதுதான் நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம், மரணத்தை ஜெயமாக அது விழுங்கப்படும். அப்போ எப்ப அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னா இந்த மரணம் விழுங்கப்பட்டாதான். மரணம் எப்படி விழுங்கப்படும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லதான். அப்போ நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான், நான் அவருடைய பரிசுத்த மனவாட்டி, இந்த காரியத்தை சொல்ல அந்த அந்த மரணமானது விழுங்கப்பட்டு பாவமே இல்லாத ஒரு உலகம் அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்தது, ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தது அதுதான். அப்ப அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ஏசாயால பார்க்கிறோம் 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். யோவேல் 3:10 பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சோ அப்போ இதை நீங்க என்ன செய்யுங்க, சொல்ல ஆரம்பிங்கன்னா பாவி இல்ல, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்ல அந்த பரிசுத்தவானுக்குரிய ஆசீர்வாதங்கள், நான் மனவாட்டின்னு சொல்ல மனவாட்டிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுடைய எல்லைகளுக்குள்ள அது பர்த் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஆமே. அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. உன்னத பாட்டு 4:7 சொல்லப்பட்டபடி, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. சோ அந்த பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிறதான ஹீப்ரூ வேர்டு மோம் அப்படின்னா மாரல் ஸ்ட்ரெயின், நெகட்டிவ் திங்ஸ், அதாவது தீட்டுப்படுறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எந்த தீட்டும் இல்ல, உன் மேல எந்த எதிர்மறையான காரியங்களுமே இல்ல, நீ ரொம்ப பூரணமாக நீ பெர்ஃபெக்டாக இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. நீ பெர்ஃபெக்டா இருக்கிற, நீ பூரண ரூபவதியாக இருக்க, உன்கிட்ட எந்த பழுதுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்போல்லாம் பிசாசு உங்கள்கிட்ட நீ பாவி, நீ பாவம் செய்துட்ட, நீ தீட்டுள்ளவன், அருவருப்பானவன், இந்த மாதிரியான நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது சொல்லுங்க, நான் பாவி இல்ல, நான் பரிசுத்தவான், நான் ஆண்டவருடைய மனவாட்டின்னு சொல்லி. ஏன்னா பரலோகம் சிலுவைக்கு பிற்பாடு பரலோகம் உங்களை பார்க்கிற விதம் எப்படியோ அதைவே அறிக்கை பண்ணுங்க. அதை அறிக்கை பண்ண மரணமானது அது விழுங்கப்பட்டு போகும். அந்த பாவமானது இருந்த இடமே தெரியாதபடி அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும் பூமியில இருந்து. அப்போ ஏதேன்ல இருந்து அந்த பாவமில்லாத வாழ்க்கை மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ 1 பேதுரு 1:18-19 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ அப்போ குற்றமில்லாத ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால ஒரு தேவ மனுஷியாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க குற்றமற்றவர்களாக இருக்கீங்க. ஆமீன். ஸோ அப்போ எந்த நபரும், ஈவன் நான் சொல்றேன், பரலோகத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலையும் யாரும் உங்களை பாவின்னு சொல்லி நியாயம் தீர்க்க யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஈவன் பரலோகத்துல இருக்கிற தேவனானாலும் தூதர்களானாலும் பரிசுத்தவான்களானாலும் யாராக இருந்தாலும் உங்களை பாவின்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால அது குற்றமில்லாத ரத்தம். அந்த குற்றமில்லாத ரத்தம் உங்களை குற்றமில்லாதவர்களாக மாற்றி இருக்க. ஸோ யாருமே பரலோகத்துல இருக்கிறவர்களாக இருந்தாலும் பூமியில இருக்கிறவர்களாக இருந்தாலும் பாதாளத்துல இருக்கிறவைகளாக இருந்தாலும் யாருக்குமே உங்களை பாவின்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறதுக்கான உரிமை கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்னைக்கு பாவின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறீங்களோ அது வரைக்கும் நீங்க பாவி கிடையாது. ஒரு நாளும் உங்களை நீங்க பாவின்னு சொல்லி அறிக்கை பண்ணிராதீங்க. பண்ணிருந்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்துல உங்க மேல இயேசுவின் நாமத்துல மணவாட்டினுடைய ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். நீங்க பரிசுத்தமானன்னு சொல்லி உங்க மேல நான் அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நீங்கள் நீதிமான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல நான் பேசுகிறேன். ஸோ எல்லா நீங்க எதிர்மறையாக சொன்ன காரியங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்துல உங்க மேல நீதிமானுக்குரிய பரிசுத்தவான்களுக்குரிய மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்துல உங்க மேல அந்த காரியங்களை நான் பேசுகிறேன். ஸோ அதுல வெளிப்படுத்தல் 12:10 நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமீன். சோ அப்போ உங்கள் மேல குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு அவன் போய்விட்டதுனால ஒருவனும் இனி உங்களை குற்றவாளி, இனி பாவி என்று சொல்ல முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. ஆமீன். சோ உங்க மேல இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் பேசுகிறேன். ஒரு நாளும் உங்களை நீங்க நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்தி விடாதீங்க. உங்களுடைய நித்தியத்தை தீர்மானிப்பது உங்களுடைய வார்த்தைகள் தான். ஸோ அதனால பாவின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழிய அழைப்பு பெற்று ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் நீங்க பாவின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நித்தியத்தை நீங்க நரகத்துக்கு பங்காக நியமிக்கிறீங்க. ஸோ நீங்க பாவமே செய்திருந்தாலும் நான் பரிசுத்தவான்னு சொல்லுங்க. உங்களுடைய அந்த சூழ்நிலை எல்லாமே ஆண்டவர் அந்த வார்த்தை மாற்றி போடும். உங்களை நித்தியத்திற்கு பங்குள்ளவர்களாக அது மாற்றிவிடும். ஆமீன். ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஒரு நாளும் யாரு உங்களை பாவின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க பாவின்னு உங்களை அறிக்கை பண்ணாதீங்க. உங்க பாவங்களை மட்டும் தேவனுடைய சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க. ஒரு நாளும் நீங்க பரிசுத்தவான் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. தேங்க்யூ. ஸோ இதை எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறதான காலம். ஸோ பாவம் இல்லாத ஏதேனுடைய வாழ்க்கை முழுமையாக மேனிஃபெஸ்ட் ஆக போகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். அது சீக்கிரமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நம்ம அதைய அனுபவிக்க போகிறோம். ஆமீன். ஸோ தேங்க்யூ ஆல்.